வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் மக்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மக்னி வந்து ஒரு பேஸ் கிரேவி. இதில் நம்ம இன்றைக்கி பன்னீர் போட்டு பன்னீர் மக்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆனால் இதிலேயே நீங்கள் வந்து கோபி, சிக்கன், வெஜிடபிள்ஸ்னு உங்களுக்கு பிடிச்ச இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணி கூட நீங்கள் மக்னி கிரேவி செய்யலாம். இப்போ இந்த பன்னீர் மக்னி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பன்னீர் மக்னி செய்கிறதுக்காக ஒரு பேனில் தக்காளி சேர்த்துக்கிறேன். கூடவே வெங்காயம், பூண்டு, சிறிதாக நறுக்கிய இஞ்சி, முந்திரி பருப்பு, காய்ந்த மிளகாய், பிரியாணி இலை, ஏலக்காய், தேவையான அளவு உப்பு. இந்த எல்லா இன்கிரீடியன்ட்டுமே நல்லா வந்து வேகிறதுக்காக இதை நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். அதன் பிறகு இதில் நான் வந்து பட்டர் சேர்த்து ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இந்த தண்ணியிலேயே லோ ஃப்ளேமில் வச்சு இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நல்லா நான் வந்து கொதிக்க விடுறேன். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இந்த தண்ணியிலேயே இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேர்த்துருந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நல்லா இந்த தண்ணியில் வெந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டோட வாசம் வந்து நல்லா கமகமன்னு வருது. இப்போ இதை நம்ம வந்து நல்லா ஆற விட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா ஆறிச்சு. இதை நான் வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன். இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நான் வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ நான் வந்து இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி தண்ணி விடாமல் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இதை வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இதை நான் வந்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இதோட மூடி திறந்து நான் இது எந்த பதத்தில் இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காக, ஸ்மூத்தாக, ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு மக்னி கிரேவி நல்லா ரிச்சாக இருக்கும் பார்க்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கலவையை ஒரு ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறேன். எதுக்காக நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் இந்த தக்காளியோட தோல், பிரியாணி இலை அண்ட் ஏலக்காயோட திப்பி வந்து இந்த ஸ்ட்ரெயினரில் வந்துடும். அந்த கீழே நமக்கு நல்லா ரிச்சான மக்னி கிரேவி கிடைக்கும். ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, திப்பி வர வரைக்கும். கொஞ்சம் கூட வேஸ்டேஜ் இல்லாமல் திப்பி வந்ததன் பிறகு இதை எடுத்து நம்ம வந்து சைடில் வச்சிடலாம். எந்த பேனில் நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சிலாம் போட்டு கொதிக்க விட்டோமோ அதே பேனில் நான் வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். மெல்ட் ஆனதன் பிறகு இதை நான் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். பொதுவாக மக்னி கிரேவியில் வந்து காரம் அதிகமாக சேர்க்க மாட்டாங்க. ஒருவேளை கொஞ்சம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேண்டும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து மிளகாய் தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மக்னி கிரேவி எடுத்து ஊற்றிக்கிறேன். மிளகாய் தூளும் மக்னி கிரேவியும் வந்து நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதன் பிறகு இந்த மிளகாய் தூளில் இருக்க பச்சை வாசம் போகிறதுக்காக இதை நான் வந்து ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இதை நான் வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சிடுச்சு. இதை இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நம்ம சேர்த்துருந்த மிளகாய் தூளுடைய பச்சை வாசம் மட்டும் இல்லை, இந்த கிரேவியும் கொஞ்சம் வந்து நல்லா திக்காக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது இது ஒரு வாட்டி நம்ம நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், கிரேவி நல்லா ரிச்சாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்குது. ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் வந்து கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்து ஒரு வாட்டி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதன் பிறகு இதை நம்ம வந்து கியூபாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் வந்து குக் ப்ராடக்ட் தான், அதனால இது ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் பன்னீர் போட்ட உடனே இதில் வந்து க்ரீம் சேர்த்துக்கலாம். இந்த க்ரீம் தான் இந்த பன்னீர் மக்னிக்கு நல்ல ஒரு ரிச்னஸையும் அண்ட் நல்ல ஒரு லுக்கையும் கொடுக்கும். நான் வந்து க்ரீம் ஆட் பண்ணிட்டேன். இந்த க்ரீம் ஆட் பண்ணதன் பிறகு நல்ல ஒரு வாசம் கொடுக்கறதுக்காக இதில் வந்து கஸ்தூரி மேத்தி என் உள்ளங்கையை வச்சு நல்லா வந்து க்ரஷ் பண்ணி போட்டுக்கிறேன். போட்டதன் பிறகு க்ரீமும் மக்னி கிரேவியும் நல்லா வந்து கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை வந்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான டேஸ்டியான பன்னீர் மக்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை அழகாக நான் வந்து ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கிறேன்.
ஒரு அட்டகாசமான பன்னீர் மக்னி எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டோம். இந்த பன்னீர் மக்னி கூட சப்பாத்தி, பரோட்டா, நான், ஃபுல்காலாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.